ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ வந்து ஐயோ வளருதேனே. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பொறுத்தால் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொறுத்தால் ஏன்னா நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் நெருங்கி வரது மாதிரி அந்த மாதிரி அதே தான் இந்த வீடியோவில். இப்போ நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டே மேப்பில் ப்ளூ சோனை பார்த்து நிறைய எனிமி இருக்கிறவங்கள இடத்துல பார்த்து இறங்கிட்டு நிறைய கில் அடித்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு. அது இனி ஒரு ட்ரிக். இது வேறு ட்ரிக். இது எந்த மாதிரினா, முதல்ல நம்ம வந்து ஒரு ஸ்பாட்டில் இறங்கிட்டு ஃபுல்லாக லூட் செட் பண்ணணும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் வந்து M10 3 சிப் பார்க்குவேன். அப்புறம் முதல்ல வந்து உட்பக்கரை வச்சுருப்பேன். சம்திங். அப்புறம் வந்து ஏகே எடுத்துருவேன். அதுக்கப்புறம் ஸ்கேர். இந்த மாதிரி 3 கன்ஸ் எடுத்துகிட்டு எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி கடைசியில் ஸ்கேர் மேக்ஸ் ஆக்குவேன். அப்புறம் M10 மேக்ஸு அந்த 3 சிப்பு இப்படி இறங்கினது M10 கிடச்சிது. அதான் இந்த மேட்ச்சில் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல்லாக நீங்கள் லூட் ஃபுல்லாக செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடிக்க போகலாம். இது இன்னொரு ட்ரிக்கு. இது வந்து என்னதுன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு நான் வந்து அலையவே 31 ஆகியது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணி தான் விளாடுவேன். அப்புறம் வந்து ஒரு 17 கில் நொறுக்கியிருப்பேன். 14 கில்லு வேறு மாதிரி தலையாக எல்லாரும் கொடுத்து அனுப்பி விட்ருவேன். இந்த மேட்ச் செம்ம மேட்சாக இருக்கும். இதில் நாங்கள் யாரெல்லாம் போனோன்னா, நான் மில்லர், அப்புறம் கௌதம், SF கௌதம், அப்புறம் வந்து ஒரு வடக்கு நண்பன். நம்ம வடக்கு கேமிங்கில் கண்டிப்பாக ஒரு வடக்கு நண்பங்கள் இருப்பான். அது நீங்கள் எல்லா வீடியோவிலும் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்குவாடாக நாங்கள் 3 பேர், அவங்க ஒரு வடக்கு நண்பங்க. அவங்களும் நல்லா ஆடினாங்க, சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க அந்த மாதிரி. ஓகே, இங்கே வந்து ஃபுல்லாக லூட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு அப்படி எல்லா கன்று ஃபுல்லாக எல்லாம் செட் பண்ணுவேன். செட் பண்ணிவிட்டு 14 கில்லி அப்பா சரியா எல்லாம் செம ஷார்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேன். நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க. இதில் டிப்ஸ்ன்னு சொல்கிறதா தான், நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அந்த மாதிரி இது லைஃப்லேயும் சரி, கேமாக இருந்தாலும் சரி. அதான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. ஓகே, சரி வளன்னு பேசாமல் நிறைய நெக்ஸ்ட் ஃபைட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே வாங்க. லாங்கில் இருந்து உட்பக்கராச்சு நாக் அவுட் பண்ணிடுவேன். லாங்கில் ஸ்கோப் போட்டு இந்த ஷாட் நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி லாங்கில் இருக்கமோ ஸ்கோப்பு ஒரே ஃபுல் ஸ்கோப்பில் விட்டுக்கிறது. 1 டைம் போட்டுட்டு நெக்ஸ்ட் எடுக்கணும், ஒருக்கா போட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் எடுக்கணும். அந்த மாதிரி விட்டு அடிக்கும்போது அது கரெக்டாக பாடியில் ஏமாயி. ஓகே, இதில் அவனை நாக் பண்ணி அவனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் கௌதம் நாக் அவனை ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கேன். பறந்தான் தலையிலே போட்டாச்சு. அடுத்து தலைவனை ரிவ்யூ பண்ணிவிட்டு அப்படியே அதை ஃபினிஷ் பண்ணிடுவேன் அந்த கில்லு. அப்புறம் அங்கே ஒரு எனிமி இருப்பான். அங்கே அவனை அடிக்க போகும்போது நல்ல ஷாட் வைப்பான். அவன் எனக்கு நல்ல டேமேஜ் தருவான். பட் இருந்தாலும் நேராக போய் இறங்கி போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து போய் அடித்து முடிச்சிடுவாங்க. நான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள் ஸ்பைடர். ஏன்னா ஃப்ரெண்டு மில்லர்னு தெரியும், ஃபுல்லாக ஸ்பைடர் போட்டுருப்பான். அதுலேயே வந்து ஸ்பைடர் போட்டான். சரி ஓகே, அவனை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்து சரி இதில் வந்து M10 மேக்ஸு 3 சிப் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு இதில் 2 கில் அடிச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து அப்படி ஏகே எடுத்துருவேன். இதில் வந்து ஏகே எடுத்துருவேன். நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நெட் ஓவர் பக்காக இருந்து ஜியோ சிம்மு என்ன இதுன்னு தெரியல. ஜியோ சிம் வரும்போது நல்ல ஹைப்பெல்லாம் கொடுத்தாங்க. 5G இன்டர்நெட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் சுத்தமாக நெட்டே கிடைக்கல. என்ன இதுன்னே தெரியல என்ன ஒன்று. இதில் வந்து ரெட் ஆரம் இருந்துச்சா. இதில் போகும்போது லெம்பர்கினியில் ஒருத்தான் அவனை அப்படியே கொளுத்தி விட்டாச்சு. ஓகே, இதில் இறங்கி அவனை முடிச்சாச்சு. இப்போ முடிப்பான். ஃபுல் டேமேஜ் கொடுத்தேனே. ஏறி போயிட்டு இந்த சைடு இருப்பான்னு நினச்சேன். அவன் தலைவன் இருந்தது இடது சைடு. அதான் சோனியா போட்டுருப்பான். ஆமாம் சோனியா போட்டுருப்பான். அடுத்து போடு தலையிலே போட்டாச்சு. அங்கே சோனியா போட்டுட்டு இருந்தான். அங்கே வந்து என்னோடய ஃப்ரெண்ட் ரஷ் பண்ணதுனால இங்கே தலைவன் வந்தான். தலைவன் என்கிட்ட சிக்கினான். அவ்வளோதான். இதில் என் லூட் அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டெஸ்டினேஷன் வந்து இங்கே தான். நான் ப்ளூ சோனில் மீண்டும் வந்துடுவேன். இங்கே வந்து எனிமி என் ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருந்தான். இதில் வந்துட்டு போட்டு தலையிலே போட்டாச்சு. அது கீழே இருக்கிற நேரே போய் அடிக்க போய் இவனை முடிச்சுட்டு அவனும் இப்போ பாருங்கள் சரியான க்ளோவல் மூமெண்ட் ஸ்பீடு. இதில் நீங்கள் வந்து எனிமி எவனை அடிச்சு இதுக்குள்ளே இருந்துடுவான். ஏன்னா ஃப்ரெண்ட் ரஷ் பண்ணி இவனை போய் அடிச்சு இதில் போட்டு தலையிலே போட்டாச்சு கைஸ். அவ்வளோதான், இதை முடிச்சுட்டாச்சு. இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த மாதிரி போய் உங்கள் ஸ்குவாட் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லி மைக் ஆன் பண்ணி மேக்ஸிமம் விளாடுங்க. அப்புறம் வந்து ஏறி போய் விளாடுங்க.
இப்போ வந்து ஒருத்தர் ரஷ் பண்ணதும் ஒருத்தன் லைட்டாக பேக் பார்த்தீங்களா. இப்போ நான் ரஷ் பண்ண போன டைம் வந்து அவங்க ஒரு ஸ்டெப் பேக்லேருந்து தான் வந்தாங்க கௌதம். இந்த மாதிரி தான் கேம் விளாடணும், இந்த மாதிரி தான் ரஷ் பண்ணி விளாடணும், அவ்வளோதான். இது சின்ன டிப்ஸ், அவ்வளோதான். ஏன்னா 14 கில் அடிக்கணும்னா நீங்களே நினச்சி பாருங்கள். கொஞ்சம் சின்னதாக ஒரு லாஜிக்கு, சின்ன ஒரு ட்ரிக்ஸ் டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தேவை. அது என்னால் முடிஞ்சது இந்த வீடியோவில் கொண்டாடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கட்டும், இந்த வீடியோவில் இருக்கட்டும். ஓகே, லைக் இங்கே போயிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் அவங்கள 2 பேரும் முடிச்சாச்சா. இங்கே மேலே மில்லர் இருக்கான்னு சொன்னால் அவன் இப்போ ERB. நான் தான் ஃபுல் ரஷ்ஷர் ப்ரோ. இந்த டீமில் நான் நல்லா ரஷ் பண்ணுவேன். அப்புறம் வந்து மில்லர் வந்து ஸ்னைப்பர் பிளேயரு, கௌதம் வந்து ஷார்ட் ரேஞ்சு 1 ஸ்டெப் பேக்லேருந்து கிளியராக வந்து பேக்கப் வந்துடுவான். இதுதான் எங்கள் ஸ்குவாட் இது. பட் இன்னும் ஒருத்தன் கூட வந்து கக்காஷின்னு ஒருத்தன், அவன் வந்து இப்போ கொஞ்சம் இஷ்யூனால வரல விளையாட. லைக் அவன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடுவான். நாங்கள் 4 பேர் செட் ஆனோன்னா வேறு மாதிரி இருக்கும். லைக் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோவில் 14 கில் அடித்தேன். கண்டிப்பாக ஒரு 20 கில்லு 19 கில்லு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக கொண்டாடுறேன். என்னால் முடியும். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக கொண்டாடுறேன். ஓகே, இதில் வந்து பேசிகிட்டு இருக்கேன்ல, இங்கே ஒரு நாக்கு. இது ஒரு சரியான ஷாட்டு ப்ரோ. டவுன் ஆகணும். இதில் நான் இந்த ஷாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்டில் ஏறினதும் நானும் நாக்கான அவன் செத்துட்டான். இதை நீங்கள் மேக்ஸிமம் கேம் பண்ணும்போது ஸ்கேரு ஏகேலாம், இப்போ ஏகேலாம் பயங்கரமாக இருக்கும். 206 இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி கன்ஸ்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ஹெட் வைத்த பாருங்கள், டக்குன்னு நாக் ஆயிடுவாங்க. நமக்கு அவ்வளோ டேமேஜ், அவங்க பாடி டேமேஜ் தர நம்ம ஹெட் ஏற்றினோன்னா அவ்வளோ சீக்கிரமாக அவங்க செத்துருவாங்க. இது சின்ன ஒரு டிப்ஸு, அவ்வளோதான். ஓகே, லைக் யா. அப்புறம் வந்து இப்போவே 8 கில் அடிச்சாச்சா. ஐயோ, பேசி இங்கே இல்லாமல் போகுது. 8 கில்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மேலே இதில் வந்து ட்ராப் யாரோ எடுக்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னால் அப்படி சொல்லிட்டேன். மேலே ஒரு எனிமி தலையிலே போட்டாச்சு. நெக்ஸ்ட் யார் வேணா இங்கே வந்து என்னென்னா நான் வந்து இங்கே வீடியோவில் பார்த்தப்பறம் அந்த இங்கே ஊங்காங் போட்டுட்டு வந்தேன். அவனை பார்க்கவே இல்லை முதல்ல. எனக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய விஷயம் எனக்கு தெரியுது ப்ரோ. இப்போ லைக் என்ன சொல்கிறது, ஆமாம், இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் கவனம் இதாக இருக்கேன். இப்போ இந்த டோர்னமெண்ட்லாம் விளையாட போகும்போது இதெல்லாம் பயங்கர ரேரு, முடிச்சு விட்டுட்டு போயிட்டே இருந்துருவாங்க இந்த மாதிரி. லைக் அதான் நான் இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே, நான் அது 1 டைம் தான் நடக்கும். அப்படி மெடிக்கிட்டு போட்டு என் ஃப்ரெண்டை நான் போடு தலையில் போடு அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். இதை நெருப்பெல்லாம் போகுது, அதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. ஓகே, லைக் இதில் வந்து கீழே மீண்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நாக் பண்ணிடுவாங்க. அவனை நான் முடிச்சுடுவேன். இதில் நெட் பக் ப்ரோ, ஓவர் நெட் பக்கு. எனக்கு என்ன இதுன்னே தெரியலை. ஜியோ சிம்மை சொல்கிறேன், என்ன இதுன்னே தெரியலை. ஓகே, எல்லோரும் ரிவ்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ஜீப் எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கும்போது லைக் கீழே ஜீப் இருக்கும். அது ஃபஸ்ட்டு முதல்ல லூட் அடிப்பேன். அடிச்சுட்டு அப்படியே கத்தி ஸ்கின் நல்லா இருக்குல்ல, சரி எனக்கு பிடிக்கல கத்தி வச்சுருக்கேன். ஓகே, எல்லாம் கலத்தி போட்டாச்சு. லைக் நிறைய பேர் ஜீப் எடுக்க போகிறேன். ஜீப் எடுத்துகிட்டு 4 பேரும் இதில் வந்து ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் போயிடுவோம். ஓகே, எல்லோரும் இங்கே லிஃப்ட்டு கொடுத்தாச்சு. யாரா டே அப்படின்னு சொல்லி சொன்னால் இல்லை மெடிக்கெட் எடுத்துகிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே, எல்லோரும் இப்போ ஏறுவாங்க. கேஎஸ்எஃப் ஏறுவான். அப்புறமேலே நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தலைவனை ஏறியாச்சு. ஓகே, எல்லோரும் செட்டு குரூப்பு எல்லாம் பார்த்தீங்களா, லூட்டு செட்டு கில் அடித்தாச்சு. அவ்வளோதான். இனி நம்ம கேம் பிளே தான், ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி இனி கடைசி ஜோனில் வந்து ஒரு 6 கில்லு கூட அடிச்சிடுவேன். வெயிட்டாக இருக்கும் மேட்ச்சு, நீங்களே பார்த்துருங்க. ஓகே, நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். லாஸ்ட் ஜோன் ஃபைட். ஓகே, இப்போ அந்த ஜோனுக்குள்ளே போயாச்சா. நான் வந்து இதிலேருந்து நானும் மில்லரும் இறங்கிட்டு கீழே சரியான ஃபைட்டு நடக்குது. நீங்களே பார்த்தாலே தெரியும். கீழே அந்த மார்க் காட்டிப்போ பாருங்கள். என் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருந்தான் கீழே ஃபைட்டு நடக்குது, கீழே ஃபைட்டு நடக்குதுன்னு. நான் அதுக்கப்புறம் தான் கவனிப்பேன். நாங்கள் அது வரைக்கும் ட்ராப் சரி எடுக்கலான்னு நினைக்கும் போது கீழே அடி நடக்கும். போடு பார்த்தாச்சா, இவனை இப்போ முடிச்சிடுவேன் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டு முடிச்சிடுவேன். நான் டேமேஜ் கொடுத்தேன், அவன் முடிச்சிடுவேன். ஓகே, நேர கீழே போயாச்சு. 3 சிப்பு ஸ்கேரு, 3 சிப்பு M10. வேறு என்ன வேணும் நீங்களே சொல்லுங்கள். ஃபுல் லூட்டு செட்டு. சிலவங்க வந்து ஃபுல் லூட் அடிச்சுட்டு நேரவே முதல்ல எனிமிட்ட கொடுத்துறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் ஜாலியாக ஃபுல் லூட்டு செட்டானு நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியோட விளாடணும். இப்போ லைக்கு ஃபுல் லூட்டு வச்சுட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆடுவேன். அது வந்து என்ன சொல்கிறது, எனிமியை கண்டிங்கன்னா நீங்கள் ரெஸ்ட் அடிச்சிடுங்க, அவ்வளோதான். லைக் எஸ், இங்கே பார்த்தீங்க ஹெட்டு போடு, என்ன ஒரு ஷாட்டு போட்டு தலையிலே போட்டாச்சு. அவனை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் 12 கில்லு போட்டாச்சு கைஸ். இனி வந்து வெறும் 5 கில்லு போடு, தலையில் 2 நாக்கு ப்ரோ. பார்த்தீங்களா, இதான் 2 ஸ்ட்ரைக் ஷாட்ஸு செம்மையாக போட்டேன் தலையிலே. இதில் ஒரு லேண்ட் மீன் வச்சுட்டு இது ஒரு சின்ன ட்ரிக்கு. இப்போ
இப்போ நிறைய எனிமீஸ் இருந்தேன்னா இதே மாதிரி லேண்ட்மீன் வச்சுட்டு போனீங்க அவன் கண்டிப்பாக அந்த நாக்கிலே பேச தருவாங்க செத்தாச்சு அந்த லேண்ட்மீனில். அவ்வளோதான் ப்ரோ. ஓடி அது சொல்லிட்டு இருக்கோம்ல. நெக்ஸ்ட் ஒருத்தவன் தான் இவனுக்கு இப்போ தலையில் சின்ன ஒரு மூவ்மெண்ட் ஷாட்டு, சிங்கிள் ஷாட், தேட்ஸ் ஆல். இதேமாதிரி கன் ஸ்விட்ச் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கன் ஸ்விட்ச் பண்ணி விளாடுறது மேக்ஸிமம் மூமெண்ட்டுக்கும் கன் ஸ்விட்ச் பண்ணியதுக்கும் மேக்ஸிமம் எனிமி வந்து ரணகலாகும். நமக்கு புல்லட்ஸ் வந்து நம்ம போகிற ஒரு புல்லட்ஸ் வந்து எனிமிக்கே போயிடும். கண்டிப்பாக எனிமியிலே இதாகும். லைக் இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ இதில் ஒரு நாக் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து இங்கே 2 கொண்டு போட்டேன். மேலேண்டு ஒருத்தன் வந்தான். அவன் இப்போ சாடி வந்துட்டு போடு ஃபுல்லாக பிஸி டைமே இருந்து ஃபுல்லாக பிஸி ஷார்ட்ஸாக இருந்து ஒருத்தனை போட்டேங்கன்னா நெக்ஸ்ட் ஒருத்தன் வந்து அவன் 3 குழாயில் போட்டாச்சா. இதில் நான் அடிச்சுட்டு இருப்பேன். இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா ஓவர் மூவ்மெண்ட் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் ஒரு 2 ஷாட்டு கூட எடுத்து வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக செத்துடுவேன். சரி இப்போ நான் அழுத்தி பிடிக்கல. ஓகே என்னோட அதெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன ஃப்ரெண்ட் ரிவ்யூ பண்ணிடுவான். நெக்ஸ்ட் இறங்கியாச்சா. இதில் இறங்கிட்டு வந்து லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்களா 7 பேர் தான் நாங்கள். நான் 15 கில் அடித்தாச்சு. இனி ஜஸ்ட் 2 கில்ஸ் அடிச்சிட்டோம் மேக்ஸிமம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பயங்கரமாக இன்னும் லாஸ்ட்டு சோன் ஃபைட்டெல்லாம் நான் கொண்டாடுறேன். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டிப்ஸ் எல்லாம் கொண்டாடுறேன். ஓகேங்களா? ஓகே. இதில் வந்து P90 நேரமே என்னோடய லூட்டில் போய் இதில் தான் என்னோடய லூட்டில் போய் ஸ்கேரு இதெல்லாம் எடுத்தாச்சா. ஓகே லைக் இதுமாரி தான் ஷார்ட்ஸே இருக்குது. 2 கில்லு நான் தான் எடுத்துகிட்டு அந்த 2 கில்லும். இப்போ பாருங்கள் ஒன்றா. இப்போ பாருங்கள் அவள் இப்போ AWM வச்சு என்ன ஆடுவாள். கரெக்டாக என்ன பாடி மேலே பட்டுரும். அதனால் நம்ம பயப்படக்கூடாது. சரி ஒரு ஷாட் விழுந்துச்சு அந்த மாதிரியெல்லாம் இங்கே ஒரு தன்னாக் பண்ணது. இங்கே பாருங்க அந்த கில்லே எனக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட் அவன் மீண்டும் ரிவ்யூ ஆகும். எப்படி ரிவ்யூ ஆகுன்னு தெரியல. எனக்கு AWM ஷாட் விழுந்தா. இப்போ பாருங்கள் அவன் மீண்டும் தலையிலே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கேர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள் பிஆர் மேட்ச்சில். ஸ்கேர் 3 சிப்பு. ஏன்னா அது பெஸ்ட்டு கன், நல்ல கன் ஸ்கேர். ஏகே வந்து லைட்டாக ரீக்காலாம். இது வேறு லெவல். ஏகே எனக்கு நல்லா பிடிக்கும். ஓகே முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சவனே மேட்ச் முடிச்சேன். சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவை அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். டிப்ஸ் ட்ரிக்ஸ் என்ன வேணும்னாலும் கேளுங்க. கண்டிப்பாக கொண்டாடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அண்ட் பாய். குட் பாய்.